ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே நைட் வரைக்கும் கண்டினியூ ஆக போகுது. சாட்டர்டே ஈவினிங் வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மால்க்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தார். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி இருந்தது. வெட்னஸ்டே வீக் டேயில் வந்ததுனால எனக்கு அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இதான் வந்து நடந்தது. ஸோ அதனால் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போயிட்டுருந்தோம். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணப்போ ரீசண்டாக வந்து ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஓகே அப்படின்ற மாதிரி புக் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்து அந்த மால் இருந்தது, சர்க்கிள் மால். ஸோ அந்த மாலுக்கு நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. சரி, போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் விலாஸும் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நீட்னஸோடு இருந்தது. ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டனிங்கும் வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த டேட்ஸ் மரங்களும் கொஞ்சம் அழகுக்காக ஒரு சில மரங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு பில்டிங்கும் ஒரு யூனிக்னஸோடு அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த சன் செட் ஆகிற டைமில் கொஞ்சம் இருட்டோட கொஞ்சம் வெளிச்சத்தோடு பார்க்குறப்ப அது அழகே வந்து தனியாக தான் இருந்தது. ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு சில மினிட்ஸ் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து இண்டிவிஜுவல் வில்லா. அதுக்கப்புறம் நாங்கள் மால்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப ஒரு 10 நிமிஷம் வந்து லேட் ஆகிடுச்சு. பேர்லாம் வந்து போட்டுட்டாங்க, அதனால் வந்து படம் வந்து நான் எடுக்கலை. ஸோ ஒரு போயிட்டு இருந்த வழியில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாலுக்கு நாங்கள் வந்து புதுசுன்றதுனால ஒன்று கேட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. இது வந்து கார் பார்க்கிங் பேஸ்மெண்ட்டில் தான் வந்து நான் நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மால்குள்ளேயும் நாங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ மால்குள்ளே என்ட்ரி ஆன பிறகு எங்கே இருக்குதுன்னு வந்து கேட்டு முதல்ல வந்து தேட்டருக்குள்ளே போயாச்சு. போயிட்டு வந்து படம் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இருந்ததை வச்சு சாப்பிட்டோம். சிக்கன் குழம்பு வச்சுட்டு போனோம் இல்லைங்களா, அது இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, மீன் குழம்பு, மீன் வைக்கலாம், மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு, எடுத்து கழுவி போட்டுட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். ஸோ கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்மோஸ்ட் வந்து 2 திராம்ஸ்னால் 50 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ நம்ம ஊரில் வந்து சும்மா கருவேப்பிலை கேட்டாலே கொடுப்பாங்க. இங்கே வந்து 50 ரூபா கொடுத்தா தான் கருவேப்பிலையே கிடைக்கும். சரி, சமைச்சிட்டே இருக்கும்போதே பசிக்குது அப்படின்னாங்க. ஆரஞ்சு வந்து எடுத்து கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வந்து எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சைட் பை சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து கழுவிட்டே அதுக்கப்புறமா வந்து ஒயிட் ரைஸும் வந்து வச்சாச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஜூஸும் வந்து போட்டு குடித்தாச்சு. சைமல்டேனியஸாக பாத்திரமும் வந்து கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒயிட் ரைஸும் வந்து வடித்து விட்டாச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டவுடனே இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது கூட வந்து தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து அரைச்சி விட்டுட்டேன் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறமா வந்து நம்ம புளி தண்ணியும் மிளகாய் தூளும் கொதித்த பிறகு மீனை வந்து போட்டு இறக்குனா இப்படி இருந்துச்சு மீன் குழம்பு. இது வந்து இங்கே வரத்துக்காகவே நான் புதுசாக வந்து இந்த கடாய் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கடாயில் குழம்பு வைக்கிறது. மீனும் வந்து இந்த பக்கம் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து கொடுத்துட்டேன், ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் போல் மாவு அரைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சிக்கன் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மறுநாள் வந்து க்ரீன் சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் வந்து பசங்க எல்லாமே வந்து ஸ்விம்மிங் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பசிக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க.
இதுவும் வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து மேரினேட் பண்ணல, ஒரு 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து 65 மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம், க்ரீன் சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 65 போட்டு கொடுத்ததுனால அதுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தயிர் போடலை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 8 மணி ஆயிடுச்சு. அதனால் சரி இது மட்டும் சாப்பிட்டு லேட்டாக வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஸோ மத்தியானம் வச்ச மீன் குழம்பே வந்து இருந்தது, மாவும் வந்து இல்லை. ஸோ கடையில் மாவு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை சுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பிட்டோம். ஸோ இதே வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தது. 7:45 ஆயிடுச்சு. பட் வந்து லேட் நைட்டு தான். பட் இருந்தாலும் பசங்க பசிக்குது, ஏன்னா ஸ்விம் போயிட்டு வந்துட்டு பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அதனால் வேறு என்ன செஞ்சு கொடுக்குறது அப்படின்ட்டு தெரியல. முட்டை ஆம்லேட் கேட்டாங்க. சரி வேணாம், சிக்கனே இருக்குது போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாச்சு. வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம், மாம்பழமும் வந்து கிடச்சிது, வாங்கிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இல்லை, ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் வந்து சிங்க்கு ஃபுல்லாக வந்து பாத்திரம் வந்து சேர்ந்துச்சு. மாவும் வந்து அரைச்சி போட்டுட்டேன். உளுந்து வந்து பாதி உளுந்து வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டு அரிசியும் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ 2ஆக வந்து பிரித்து வச்ச பிறகு அப்படியே வந்து வெளியே வச்சுட்டேன். ஸோ பொங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருவேன், ஒன்று வந்து வெளியவே இருக்கும். ஸோ இதோடு வந்து இந்த vlog முடியுது. அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். பாய்.